வாங்க ஒரு 15 நிமிஷத்தில் டேஸ்டியான பண்ணைக்கீரை புளி மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கீரை டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் டிஸ்சார்ஜ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே க்யூர் பண்ணிடும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 கை அளவுக்கு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பண்ணைக்கீரை எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, 10 பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருங்க. இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போடுங்க. 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1.5 இன்ச்சு புளி ஆட் பண்ணிக்கோங்க. 150 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை மசியல் திக்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு பல்ஸில் 3 கிரைண்ட் கொடுங்க. இப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கீரை மேலே டாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனை சூப்பராக இருக்கும். இந்த கீரை மசியலோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், வாழைக்காய் மசியலும் நல்லாயிருக்கும், இல்லை வறுவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அல்டிமேட்டான கீரை மசியல். இந்த கீரை மசியலை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.